This is JS. Welcome to Max class 9th standard. Today we are going to start one new chapter, 9th chapter, probability. In this class, we are going to discuss introduction of this chapter and also question 1. So first of all, what is probability? When we carry out experiments in science repeatedly under identical conditions, we get almost the same result. Such experiments are known as deterministic. The outcomes of the experiments can be predicted well in advance. இப்போ இந்த சயின்ஸோடைய ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோப்பா, அது கரெக்டாக எந்த பிளேஸில் நாம் லான்ச் பண்ணணுமோ அங்கே தான் போகணும். தவறுதலாக கொஞ்சம் வேறு இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அது தப்பாக போயிடும். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ ஆனால் இந்த ப்ராபபிலிட்டிலாம் என்ன அப்படின்னா பாசிபிலிட்டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ இந்த வானிலை அறிக்கையெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க, மழை பெய்யறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது ஒரு ப்ராபபிலிட்டியை மென்ஷன் பண்ணுது. மழை பெய்யுமா பெய்யாதா, ரெண்டு பாசிபிலிட்டி. பட் தேர் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் விச் த அவுட்கம்ஸ் மே பி டிஃபரண்ட் ஈவன் வென் பர்ஃபார்ம்டு அண்டர் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ப்ராபபிலிட்டி. When a fair dice is rolled, a fair coin is flipped, or while selecting the balls from an urn, we cannot predict the exact outcomes of these experiments. These are random experiments. இப்போ ஒரு காயினை நான் டாஸ் பண்ணுறேன், அதில் ஹெட்டு தான் விழுன்னு அக்யூரேட்டாக உங்களால் சொல்ல முடியுமா? டெயில் தான் விழுன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது இந்த காயினை நம்ம டாஸ் பண்ணும் பொழுது அதில் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று ஹெட்டு, இன்னொன்று டெய்ல். அதே மாதிரி டையை நான் ரோல் பண்ணுறேன். டைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பரமபதத்தில் இந்த ரோல் 6 இருக்கும் நம்பர்ஸ். அப்படி நான் ரோல் பண்ணும் பொழுது அதில் 2 தான் கிடைக்கும், அதில் 5 தான் கிடைக்கும், அதில் 8 தான் கிடைக்கும்னு அக்யூரேட்டாக உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதில் ஒரு பாசிபிலிட்டி 2 விழலாம், 4 விழலாம், 8 விழலாம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கூடை இருக்குது. ஏர்ன்னா கூடைன்னு அர்த்தம். அந்த ஒரு கூடையில் பார்த்தீங்கன்னா பால்லாம் வச்சுருக்கோம். அந்த பாலில் க்ரீன் கலர் பால் இருந்திருக்கலாம், ரெட் கலர் பால் இருந்திருக்கலாம், பிளாக் கலர் பால் இருந்திருக்கலாம் இல்லையா. ஒரு பாலை நான் செலக்ட் பண்ணும்போது அது ரெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அது பிளாக்காக தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அக்யூரேட் வேல்யூஸ் இங்கே நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி நாம் எடுக்கும்போது இந்த எக்ஸ்பீரிமெண்ட்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ரேண்டம் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். ஈச் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் இஸ் கால்டு ட்ரையல் அண்ட் த ரிசல்ட் ஆஃப் ஈச் ட்ரையல் இஸ் கால்டு அண்ட் அவுட்கம்ஸ். ஒவ்வொன்றையும் ஒரு பாலையும் நான் எடுக்கிறதுக்கு பேர் ட்ரையல். அந்த ட்ரையல் எல்லாம் ஒருங்கிணைச்சோம்னா, ஜாயின் பண்ணோம்னா அந்த ரிசல்ட்டுக்கு பேர் அவுட்கம்ஸ். நவ் லெட் அஸ் see some of the important terms related to probability. ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸ், வேர்ட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப முக்கியம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ட்ரையல், ரோலிங் எ டைஸ் அண்ட் ஃப்ளிப்பிங் எ காயின் ஆர் ட்ரையல்ஸ். எ ட்ரையல் is an action which results in one or several outcomes. Outcomes. While flipping a coin, we get head or tail. Head and tail are called outcomes. The result of the trial is called an outcomes. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா. சரி, sample point. While flipping a coin, each outcome H or T are the sample point. Each outcome of a random experiment is called a sample point. Sample space, இதான் ரொம்ப முக்கியம். Sample space in a single flip of a coin
the collection of a sample point is given by S is equal to set of all H, T. இந்த செட் நொட்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? செட் லாங்குவேஜில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எலமெண்ட்ஸை எழுதும்போது கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி கமா சி கமா எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம்னா நமக்கு என்னென்ன அவுட்கம்ஸ் கிடைச்சிருக்கும்? ஹெட்டு கிடைச்சிருக்கும், டெய்ல் கிடைச்சிருக்கும். அதை ஒரு செட்டில் எழுதிட்டோம்னா அந்த செட்டுக்கு பேர் தான் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பேர். In a single flip of a coin, the collection of sample points is given by S is equal to set of all H, T. If two coins are tossed, the collection of sample points is given by S is equal to set of all head, 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 tail, tail, head, tail, tail. இது எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, ரெண்டு காயினை சைமல்டேனியஸாக நம்ம வந்து டாஸ் பண்ணுறோம். ரெண்டு காயின்லேயுமே ஹெட் இருந்திருக்கலாம், அதுதான் ஹெட்டு. ஒரு காயினில் ஹெட்டும் ஒரு காயினில் வந்து டெய்லும் கிடச்சிருந்துருக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு காயினில் ஹெட், செகண்ட் காயினில் டெய்ல், அதுதான் ஹச்டி. ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல், செகண்ட் காயினில் ஹெட் கிடச்சிருந்துருக்கலாம். லாஸ்ட் பாசிபிலிட்டி ரெண்டுத்துலேயுமே டெய்ல் கிடச்சிருக்கலாம். இதை தவிர வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சான்சஸ் எதுவுமே கிடையாது. இந்த 4 பாயிண்ட்ஸ், இந்த 4 வேல்யூஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இஃப் 2 coins are tossed, the collection of sample points is given by S is equal to set of all H, H, HT, TH, TT. Okay. The set of all possible outcomes of a random experiment is called the sample space. It is denoted by S. The number of elements in it are denoted by n of s. உங்களுக்கு தெரியும், கார்டினல் நம்பர் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ செட். இப்போ எஸ்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் n of s. ஈவெண்ட். இஃப் a dice is rolled, it shows 4, which is called an outcomes. Since it is a result of a single trial. In the same experiment, the event of getting an even number is 2, 4, 6. ஒரு டையை வந்து ரோல் பண்ணுறோம், ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க, பாசிபிலிட்டி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ முதல்ல டையில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். இதில் ஈவன் நம்பர் என்னது? 2, 4, 6. So any subset of a sample space is called an event. Hence, an event can be one or more than one outcomes. Outcomes அப்படிங்கிறது வந்து டோட்டல் பாசிபிலிட்டி. அதில் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் சப்செட்டாக நம்ம எழுதுவோம். செட்டுனா என்ன, சப்செட்னா என்ன இல்லையா? இதெல்லாம் நம்ம வந்து செட் லாங்குவேஜில் பார்த்துருப்பீங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6ங்கிற இந்த எலமெண்ட்ஸ் டோட்டல் எலமெண்ட்ஸ் n of s. அதில் 2, 4, 6ங்கிறது ஒரு மினிமம் செட்டு, அதுதான் நம்ம சப்செட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரேண்டம் எக்ஸ்பீரிமெண்ட், ஃப்ளிப் ஏ காயின். பாசிபிள் அவுட்கம்ஸ் ஹெட்டு ஆர் டெய்ல். சாம்பிள் ஸ்பேஸ் S is equal to ஹெட்டு டெய்ல். இதில் சப்செட்டுன்னு சொல்லணும்னா ஒன்று ஹெட் இருக்கும், அப்படி இல்லைன்னா டெய்ல் இருக்கும். ஓகே, அடுத்து the probability of an event E is denoted as P of E. P of Eங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் E. எப்படி சொல்லணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் E. இதுக்கு ஒரு ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். அதாவது n of E டிவைடட் பை n of s. ரொம்ப பயப்படாதீங்க, நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது இதுக்கு என்ன மீனிங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபார்முலாவை எப்படி படிச்சுக்கோங்க? P of E equal to n of E divided by n of s. Sங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். நாம் இப்போ வந்து ஒரு சம் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 9.1ல் ஃபஸ்ட்டு சம். You are walking along a street. If you just choose a stranger crossing you, what is the probability that his next birthday will fall on a Sunday? இப்போ ஒருத்தரை மீட் பண்ணுறோம்,
அப்படி மீட் பண்ணும்பொழுது அவங்களுடைய அடுத்த பர்த்டே சண்டேவில் வர்றதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது ஒருத்தருடைய பர்த்டே அப்படிங்கிறது என்னென்ன டேயில் இருக்கலாம்? ஒன்று சண்டேயில் இருக்கலாம், மண்டேயில் இருக்கலாம், டியூஸ்டேயில் இருக்கலாம், வெட்னஸ்டேயில் இருக்கலாம், தேர்ஸ்டேவில் இருக்கலாம், ஃப்ரைடேவில் இருக்கலாம், சாட்டர்டேயில் இருக்கலாம். அப்போது வீக்கில் இருக்கிற இந்த 7 டேஸில் ஏதோ ஒரு நாள் தான் அவங்களுக்கு பர்த்டே. சரி, அதுவும் சண்டேவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ நாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த சண்டேங்கிற ஈவெண்ட்டுக்கு தனியாக கொடுத்துக்கலாம். இப்போ என் ஆஃப் எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து. ஓகே, ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லெட் ஏ ஈக்குவல் டு ஈவெண்ட் ஆஃப் செலக்டிங் சண்டே. இந்த 7 டேஸில் சண்டேவாக நான் செலக்ட் பண்ணணும். எனக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் சண்டேயில் பர்த்டேவாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஏங்கிற ஈவெண்ட்டை வந்து நம்ம சண்டேவாக சூஸ் பண்ணிட்டோம்னா ஏங்கிற செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்கும், அது சண்டே மட்டும்தான். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1ன்னு ஆகிடும். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1. இப்போ பி ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும், ஏன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் தான் கேட்குறாங்க இல்லையா. அப்போ பி ஆஃப் ஏ கேட்கணும். ஃபார்முலா என்ன, என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். அப்போ பி ஆஃப் ஏன்னா என்ன வரும், என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏக்கு வேல்யூ என்ன 1, என் ஆஃப் எஸ்ஸுக்கு வேல்யூ என்ன 7. அப்போ ஆன்சர் என்ன 1/7. The probability of selecting Sunday is 1/7. இவ்வளோதான் ஆன்சர். சாம்பிள் ஸ்பேஸு 7 டேஸ் அப்படியே எழுதிடணும். அதில் சண்டேங்கிற ஈவெண்ட்டு தான் நமக்கு வேணும். அப்போ ஒரே ஒரு சண்டே தான் வரும். ஒரு வீக்கில் வந்து சண்டே எத்தனை டைம்ஸ் வரும், ஒரு டைம்ஸ் தான் வரும். இப்போ இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, பி ஆஃப் ஏ, என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ்ன்னு எழுதுங்க. 1/7ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.